ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கருணக்கிழங்கும் வெள்ளை காராமணியும் குழம்பு வைக்கிறது தாங்க. எப்படி வைக்கலான்றது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கின்னு சோம்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அது கூடவே வெட்டி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்குங்க. கருணக்கிழங்கை நீங்கள் பொடியாக நறுக்கி முதல்லையே நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் வெட்டி வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க எண்ணெயிலேயே. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக உப்பு கல்லை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் கருணக்கிழங்கு, அதையும் எடுத்து போட்டு நல்லா வெங்காயம் தக்காளி கூடவே நல்லா வதக்குங்க. நல்லா காய் எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி 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 நல்லா வதங்கி வரணும். பெரட்டி பெரட்டி விடுங்க காய். எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா பெரட்டி பெரட்டி விடுங்க. காய் நல்லா வேகட்டும். அடுத்தது நம்மளுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. காய் கூடவே ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளவும் சேர்த்துக்கோங்க. நல்லா பெரட்டி விடுங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கின்னு நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கின அப்புறம் நல்லா கொதிக்கிட்டோன்னு விடுங்க. காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா காய் கருணக்கிழங்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இது கூடவே நம்ம முன்னாடியே காராமணியை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அந்த காராமணியை எடுத்து இப்போ லாஸ்ட்டாக இந்த கிழங்கு கூட ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு. கருணக்கிழங்கும் காராமணியும் அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்கிட்டேன்னு விடுங்க. கருணக்கிழங்கு வெந்ததும் ஊற்றணுங்க இந்த காராமணியை. பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நல்லா கொதிக்கிட்டேன்னு விடுங்க. கருணக்கிழங்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, காராமணியும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். கருணக்கிழங்கு காராமணி குழம்பு தயார். கூட கருவாடு போட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த குழம்புல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. குழம்பும் நல்லா இருக்குது பாருங்கப்பா.